எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கடந்த வாரம் நடந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம். முதல்ல கோல்டு வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, ரூபால என்ன சேஞ்ச் நடந்திருக்கு போன வாரத்துல அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டு வந்து போன வாரம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறிந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் ஆகஸ்ட் 1ல இருந்து ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ் வந்து எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம எல்லா கண்ட்ரிஸ்க்கும் புது டேரிஃப்ஸை வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால இந்த ட்ரேட் டென்ஷன்ஸ் வந்து அதிகமாகுது. அப்படிங்கிறதுனால சேஃப் அக்சஸ் ஆன தங்கத்து மேல வந்து மக்கள் வந்து அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த தங்கத்தோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது. லாஸ்ட் வீக் எண்ட்ல தங்கம் வந்து இந்தியால 1 கிராம் 9470 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா 9150 ரூபாயில இருந்தது. ஒரு வாரத்துல 1 கிராமுக்கு 320 ரூபாய் வந்து ஏறி இருக்கு. கோல்டு வந்து போன வாரம் மட்டும் இல்ல, லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே நல்லாவே வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து $3400 வந்து ஒரு அவுன்ஸ்க்கு பீட் பண்ணிடுச்சு. டாலர் டேர்ம்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 1 இயர்ல மட்டுமே 39.33% வந்து கோல்ட்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. 5 இயர் ரிட்டர்னா பார்த்தா 66.94%. இதுவே ரூபா டேர்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் ரிட்டர்னே 45.5%, 5 இயர் ரிட்டர்ன் வந்து 94.8%. அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷத்துல தங்கத்தோட முதலீடு வந்து டபுள் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் டாலருக்கு எகென்ஸ்டா ரூபா வந்து கீழே விழுந்துட்டே இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏறது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் மார்க்கெட்லயும் தங்கம் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஏற்றத்தை வந்து பாக்குது. அடுத்து கோல்டோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ் வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 25க்கு அப்புறம் ஒரு புதுசா அந்த இன்னொரு டேரிஃப் போட்டிருக்காரு இந்தியா மேல, அதுவும் எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால இந்த ட்ரேட் டென்ஷன்ஸ் வந்து கண்டினியூ தான் ஆகுது. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டு வந்து பை பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கறத ரிப்போர்ட் சொல்லுது. ஆர்பிஐயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல 12% வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்திருக்கு. 3 கண்ட்ரிஸ் வந்து இந்த லாஸ்ட் இயர்ல பெருசா பை பண்ணியிருக்காங்க. போலண்ட், இந்தியா, சைனா, இந்த 3 கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்ஸும் வந்து கோல்டு வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே வீடியோஸ்ல பார்த்த மாதிரி ரஷ்யா, டர்க்கி இவங்களுமே கோல்டு வந்து ரிசர்வா வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. டாலருக்கு எகென்ஸ்டான ஹெட்ஜா வந்து அவங்க கோல்ட பாக்குறாங்க. இதை வந்து ஒரு டேட்டா படி பார்க்கலாம் அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸா 400ல இருந்து 500 டன் கோல்டு தான் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது கடந்த 3 வருஷத்துல அது வருஷத்துக்கு 1000 டன் பையா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பை பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கோல்டோட ரேட் வந்து கிட்டத்தட்ட ஸ்டேபிளா இருக்கு, அங்க இருந்து மேலே ஏறிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த பையிங் கண்டினியூ ஆச்சுன்னா கோல்டோட ஃபோர்காஸ்டும் இன்னமும் ஏறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல வந்து ஜாப் ரிப்போர்ட் வந்து வீக்கா வந்திருக்கு. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து ஃபெட் மேல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா டாலரோட வேல்யூ வந்து கீழே விழுகும். அப்படி விழும்போது கோல்டு வந்து மேலே ஏறும். அது மட்டும் இல்லாம இந்த இந்தியாவுக்கும் யூஎஸ்க்குமான டேரிஃப் இஷ்யூனால ரூபா வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப அதுவும் கோல்டோட பிரைஸ் ஹைக்கில் ஒரு ரோல் பே பண்ணும். அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் 1 இயர்க்கு கோல்டு வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு 12% வந்து 15% ரிட்டர்ன் தரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து கோல்டை வந்து எப்பெல்லாம் ஒரு கரெக்ஷன் நடக்குதோ, கோல்டு பீஸ்ல வந்து ஏதாவது பிரைஸ் சேஞ்ச் வந்து நல்லா கீழே விழுந்திருக்கு அன்னைக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்த்துட்டு அதை வந்து நான் பை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கோல்டு வந்து லாஸ்ட் 1 இயர்க்கு கொஞ்சம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது முக்கியமான நியூஸா என்ன வந்திருக்குன்னா இந்தியன் மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து பங்குகளை வித்துட்டே இருக்காங்க. லாஸ்ட் 15 டேஸ்ல மட்டும் ஐடி ஸ்டாக்ஸ்ல 14,422 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை வந்து எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க. ஓவராலா ஜூலை டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து $2.9 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வித்திருக்காங்க. அதுல 80% சேல் வந்து ஐடி செக்டர்ல தான் நடந்திருக்கு. ஐடிக்கு அப்புறம் அவங்க பினான்சியல் வித்திருக்காங்க, ஆயில் அண்ட் கேஸ் வித்திருக்காங்க, ரியாலிட்டி செக்டர் வித்திருக்காங்க, அப்புறம் ஆட்டோ செக்டர் வித்திருக்காங்க. அவங்க எதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி, கன்சியூமர் சர்வீசஸ், டெலிகாம், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் இதுலலாம் கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நெட்டா சேல் தான் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு முக்கியமான காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டாரிஃப்னால அந்த குளோபல் ரிஸ்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குவார்ட்டர்ல வந்த பெரிய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எதுவுமே ரொம்ப சூப்பரா இல்ல, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்ததுனால இந்த சேல் வந்து அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரிப்போர்ட் சொல்லுது. இந்த சேல்னால நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 3% ஜூலைல கீழே விழுந்திருக்கு. இதுக்கு ஈக்குவலா டிஐஸ் வந்து பை பண்ணிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ கண்ட்ரி வைஸ் பார்த்தாலுமே இந்தியாவில் வந்து எஃபிஐஸ் வந்து விசிட்டே தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த 2025ல ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் அக்ராஸ் கண்ட்ரிஸ் இந்தியா தான் வந்து எஃபிஐஸ் அதிகமாக விற்கிற ஒரு கண்ட்ரியா இருந்திருக்கு. அடுத்து போன வாரம் ரிசர்வ் பேங்கோட மீட்டிங் நடந்தது. அதுல வந்து ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நாங்க வந்து கட் பண்ணல, அன்சேஞ்சா 5.5% வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இன்ஃபிளேஷன் ஃபோர்காஸ்ட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபிளேஷன் வந்து நாங்க எதிர்பார்த்ததோட கம்மியாகும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 26ல இன்ஃபிளேஷன் வந்து 3.1% வரைக்கும் இருக்கலாம். அது வந்து அடுத்த குவார்டர்ல 2.1 குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Q4 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26லயும் குவார்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லயும் இன்ஃபிளேஷன் திரும்ப 4.5% கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இதை சொல்றது வந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அடுத்த ரேட் கட்டுங்கிறது உடனே வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்ஃபிளேஷன் நெக்ஸ்ட் Q4லயும் நெக்ஸ்ட் இயர் Q1லயும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிறத பேங்க் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே மாதிரி ஜிடிபி growth வந்து 6.5% வந்து அக்ராஸ் குவார்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத அவங்க வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட்ஸ் சேவிங்ஸ் அப்புறம் கடன்கள் இது சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் வந்து 5 இயர் லோவை வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கடன்கள் வந்து 5 இயர் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்தமா கிராஸ் சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தா இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 30.74% ஆஃப் ஜிடிபியா இருக்கு. அதுல ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா 18.1% தான் இருக்கு. இது லாஸ்ட் இயர் வந்து 18.6% இருந்தது. இந்த ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பண்ற ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் அப்புறம் நம்ம வாங்குற பிசிக்கல் அசெட்ஸ் இது ரெண்டுமே வந்து ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் குள்ள தான் இருக்கும். ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஆன பேங்க் டெபாசிட்ஸ், அப்புறம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது, பிஎஃப்ல போறது, ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போறது, ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ல போறது, இது எல்லாமே அந்த ஃபினான்ஷியல் அசட்ஸ்ல வரும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பேங்க்ஸ்லயோ என்பிஎஃப்சி கம்பெனிஸ்லயோ நாம வாங்குற கடன்கள் தான் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ்ல வரும். டேட்டா படி ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் வந்து ஏறிட்டே இருக்கு, சேவிங்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோட அஃபிஷியல் டேட்டா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்ஃபிளேஷனால அக்ராஸ் கிளாஸஸ் வந்து ப்ரெஷர் இருக்கு. ஸோ அதை மீட் அவுட் பண்றதுக்காக மக்கள் வந்து அதிகமாக கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறதும் இந்த ரிப்போர்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் வீக் நடந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.